இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கம் பல பேருக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகள் பல பேர் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று சொல்லுவாங்க, இந்து மதத்தை அழிக்கணும்னா இதில் நிறைய ஜாதி இருக்குது, மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது உண்மை தான். எந்த மதத்தில் தான் பிரிவினைகள் இல்லை? எல்லா மதத்திலும் ஒவ்வொரு பிரிவு இருக்குது. ஜாதி என்பது ஒரு காலகட்டத்தில் தோன்றி மறையக்கூடியது தான். ஒரு காலகட்டத்தில் வரும், ஒரு காலகட்டத்தில் போகும். ஒரு ஜாதியை ஒழிச்சிட்டா கூட புதுசாக ஒரு பிரிவு உருவாகும். அதை வச்சுக்கிட்டு சில பேர் ஒரு ஏற்றத்தாழ்வு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வெளிநாடுகளை எடுத்துக்குங்க. ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும்லாம் போர் வருது. அதெல்லாம் என்ன ஜாதியை வச்சா போர் வருது? இடப்பிரச்சனை, இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் சண்டைகள், சச்சரவுகள் ஆதி காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அது இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது இந்து மதத்தில் கொஞ்சம் ஜாதி பேரை சொல்லி போட்டுக்கிறாங்க. அது மேலோட்டமான காரணம் தான். அடிப்படையான காரணம் ரொம்ப ஆராய்ஞ்சு போய் அதில் பார்த்திங்கன்னா அகங்காரம் தான் அதில் நிற்கும். அகங்காரம் தான் அனைத்து பிரச்சனையுமே காரணமாக இருக்குது. இதுதான் இந்து மதம் ரொம்ப ஆழமாக சொல்லும். ஒரு பிரச்சனை என்ன, அதனுடைய மூல காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அனைத்து வழிபாட்டு முறைகளும் ஏற்றுக்கொண்டிருக்கும். இது தப்பு, இதுதான் சரி அப்படின்னு இவங்க சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு வழியை காட்டுறாங்க. உனக்கு எது பெட்டராக இருக்குது? உனக்கு உருவ வழிபாடு பெட்டராக இருக்கா? உருவ வழிபாடு செய். பக்தி மார்க்கம் வேணுமா? பக்தி செஞ்சுக்கிட்டே இரு. இல்லை எனக்கு பக்திலாம் வேணாம், தியானம் தான் எனக்கு வேணும்னா தியானம் பண்ணு. இல்லைப்பா எனக்கு சாமிங்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, நான் கண்ணால் பார்த்ததும் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு எப்படி நம்புறது அப்படின்னு சில பேருக்கு தோணும். அப்போ சரிப்பா விட்டுருப்பா, நீ வழிபட தேவையில்லை, உனக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகமான சுதந்திரம் தரும் ஒரு வழிபாட்டு முறை தான் இது. ஒரு வாழ்வியல் முறை, ஓகேங்களா? ஆனால் இதே சமயத்தில் சில நிறையா பொய் இதெல்லாம் கலந்து தான் இருக்குது. அதான் சொன்னேன், ஆன்மீகத்தில் தான் அதிகமான பகுத்தறிவு தேவை. ஏன்னா இதில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அதிகமான பகுத்தறிவு தேவை. எல்லா சமயங்களையும் சில குறைபாடுகள் இருக்க செய்யும். பொய்யும் கலந்துருக்கும், இடைச்செருகள் இருக்கும், மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க, இல்லை தவறாக புரிஞ்சு எடுத்து சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்ம தவறாக புரிஞ்சிருப்போம், இல்லை பாதி உண்மையை புரிஞ்சு வச்சுருப்போம். பாதி உண்மையை புரிஞ்சு வச்சுக்கிறதும் ஒரு ஆபத்தான சிக்கலான செயல் தான். அதிகமான உண்மையை புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு நம்முடைய செயல், பேச்சு எல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதனால் இந்த சமயத்தை ஏன் நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன்னா, இது எல்லா உயிர்களுக்குமானதாக இருக்குது. நம்ம புத்தரை வழிபடலாம், மகாவீரரை வழிபடலாம், பஞ்சாபில் உள்ள கோல்டன் டெம்பிளுக்கு போகலாம், எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் நம்ம செல்லலாமே, போய் வணங்கலாமே. ஏன்னா அவங்களாம் ஒரு மகான் நம்மளை பொறுத்தவரை. ஏன்னா புத்தர்லாம் ஒரு மகான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஏன் இயேசு இருக்கார், அவரே ஒரு உயர்ந்த உயர்ந்த மனிதர்னு சொல்லக்கூடாது, ஒரு உயர்ந்த மகான் அளவுக்குள்ள தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடைமுறைகள், வழிமுறைகள் பிடிக்கும். அது அவங்கவுங்களுக்கு அது மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு சில பேருக்கு முருகன் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் பிடிக்கும். அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம்தான். அதை நீங்கள் கடைபிடிங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அதுக்காக ஒரு வழிபாட்டு முறை, ஒரு சமயம் பிடிக்கிறதால இன்னொரு சமயம் நம்ம பொய்ன்னு சொல்ல மாட்டோம், அதை அவமரியாதையும் செய்ய மாட்டோம், அதையும் மதிப்போம். அப்பேற்பட்டதான் இந்து வாழ்வியல் முறை. இந்த இந்து வாழ்வியல் முறை இருந்தால் தான் அனைத்து உயிர்களுக்குமானதாகவும் இருக்குது. கடவுள் மறுப்பாளர்களுக்கும் அவங்க பேச முடியுதுல்ல. இந்த சமயம் இருக்கிறதால தானே உன்னால் கடவுள் மறுப்பே பேச முடியுது. வேறு எந்த சமயத்துலேயும் இதை போய் கடவுள் மறுப்பு உன்னால் பேச முடியுமா? அந்த அளவுக்கு சுதந்திரம் கொண்ட ஒரு வாழ்வியல் முறை. இதுலேயும் நிறைய குறைபாடுகள் எதுவும் இல்லை. குறைபாடுகள்னால் என்னன்னா, அறகுறையாக புரிஞ்சவங்க, ஒரு நூலில் இடைச்செருகள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரு புக்கு எழுதுகிறாங்க,
அதை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அதீத அறிவு வேணும். நம்ம அறிவை கொண்டு அந்த ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நாம் என்ன உள்வாங்கிப்போம், நாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குது. அதனால் ஒவ்வொரு அறிவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு புத்தகத்தை படித்து புரிஞ்சுக்கும் போது அந்த புத்தகத்தோட குறை இல்லை, நமக்கு அந்த அறிவு இருக்கா, அவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறாங்க, உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறாங்க, அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு உள்வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வழிபாட்டு முறைகள்லாம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு தான் போகணும். இதுக்கு குறிப்பிட்ட காலகட்டமாகும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய உண்மை, இதோட சிறப்பம்சம் நமக்கு புரிய வரும்.